இப்போ தாவேக்கா தொடர்ந்து முன்னிலையா இருக்கு. இதை நீங்க எதிர்பார்த்தீங்களா? நான்லாம் எதிர்பார்க்கலப்பா. ஏடிஎம்கே வரும்னு நினைச்சோம். புது நபருக்கு வந்து வாக்களிச்சுக்காங்க. இந்த ஆட்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எங்களோட ஆட்டோ டிரைவர் மொத்த வாழ்வுமே போயிடுச்சு. இந்த ஆட்சியில் என்ன பண்றாங்க, எது பண்றாங்க பார்க்கலாம். எல்லாம் மக்களோட தீர்ப்பே தான், மகேசன் தீர்ப்பு. தனிப்பெரும்பான்மை வர்றது கொஞ்சம் சிரமம் தான், வந்தா சந்தோஷம் தான். பட் வந்து தாவேக்காவும் ஏடிஎம்கேயும் கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தண்ணியில் சூப்பர் அவரு போட்டியே காலி பண்ணிட்டாரு. எல்லாமே டிவிக்கே தான் வரும், நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஒரு ஆட்சி மாற்றம் வேணும்ல, அதனால பண்ணோம். இப்போ அதான் முன்னிலை இருக்கு, அதான் வரும் எதிர்பார்க்கும். எம்ஜிஆர் தான், எம்ஜிஆர் ஆட்டம் ஆளணும், மக்களுக்கு நல்ல செய்யணும், பணக்காரர்கிட்ட இருந்து ஏழை மக்களை காப்பாற்றணும். அசம்பிளி நல்லா தான் இருக்கும், ஆனால் அது பார்த்தீங்கன்னா தனி பெரும்பான்மை ஆட்சி அமைச்சாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏடிஎம்கே கொஞ்சம் இருந்துட்டு இருக்கனால அதோட கூட்டணியில் தான் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருன்ற மாதிரி இருக்குது. காலையில் எந்திரிச்சு வந்தோன்னா பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்குது. நிறையா இளைஞர்கள் வந்து தளபதி மேலே நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்க எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சால் நல்லா இருக்கும். முன்னாடி இருந்தே தாவேக்கா தாங்க முன்னிலையில் இருந்தது. இவங்களுக்கு வந்து கள நிலவரம் என்னன்னு ரெண்டு கட்சிக்குமே தெரியல, அதுதான் உண்மை. கருத்து கணிப்புன்னு சொன்னாங்க, அது எல்லாமே கருத்து திணிப்பாக தான் இருந்திருக்கு. இப்போ தாவேக்கா தொடர்ந்து முன்னிலையா இருக்கு. இதை நீங்க எதிர்பார்த்தீங்களா? நான்லாம் எதிர்பார்க்கலப்பா. ஏடிஎம்கே வரும்னு நினச்சோம். ஏடிஎம்கேவும் கொஞ்சம் கம்மியாக தான் வந்துக்கிறாங்க. டிஎம்கே வந்து வரக்கூடாதுன்னு நினச்சோம், வரல. அவங்க ரொம்ப இந்து விரோத போக்கு நிறைய பண்ணாங்க வேலை. இப்போ தனி பெரும்பான்மை வந்து 118 தேவைப்படும். விஜய் வந்து அதுக்கு வர வாய்ப்பு இருக்குமா? அது இப்போ இருக்கிறதே குறையும் கொஞ்சம் கொஞ்சம். இன்னும் ஜெயிப்பாங்க, அவங்க மற்ற கட்சிக்காரங்களாம் கொஞ்சம் ஜெயிப்பாங்க. தனி பெரும்பான்மை வந்தால் நல்லது தான், யார் தயவும் தேவை கிடையாது. இல்லைன்னா அதிமுக கூட போக வாய்ப்பு இருக்குமா? இணைவாங்களா அதெல்லாம் எது வேணாலும், எல்லாம் திட்டு பசங்க எல்லாம் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கணுங்க. விஜய் வந்தா நல்லா ஆட்சி பண்ணுவாருங்களா? அரசியல் அனுபவம் இல்லை, இது வந்து கற்றுக்க வேண்டியது தானே. ஏம்பா சீனியர் வச்சுன்னுக்கிறாருல அவர் செங்கோட்டையன், அவர் சொல்லித்தர போகிறாரு. எவ்வளோ பச்சை பசங்க இருக்கிறானுங்க, அவங்களுக்கு தெரியாதா? ஏதாவது முதல்ல தப்பு நடக்காத பார்த்துக்கணும். எல்லாம் செய்வாங்கப்பா. எல்லாம் கற்றுக்க வேண்டியது தானே. தெரியல, அது அவங்களுக்கு தான் தெரியணும். நம்ம ஆட்டோ டிரைவர் ஆனால் முன்னிலை வந்து தவாக்குன்னு சொல்லியிருக்காங்க, அது என்னன்னு தெரியல. இப்போ 2 வருஷம் தான் ஆச்சு தாவேக்கா கட்சி ஆரம்பிச்சு. இப்போ வந்து முதல்ல வந்திருக்காங்க, இது எப்படி பார்க்குறீங்க? மக்கள் மனதில் ரொம்ப மாறி இருக்கும். மக்கள்லாம் வந்து பொதுமையாக வந்து ஓட்டு போட்டிருக்காங்க, ஓட்டு போட்டு எது சாதிச்சுருக்காங்க. பார்க்கலாம் இந்த ஆட்சி எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா 2 ஆட்சியும் வந்து போன ஆட்சி டிஎம்கே ஆட்சி ஆளுனாங்க, இந்த ஆட்சி இப்போ அதுமாரி ஏடிஎம்கே ஆட்சி ஆடினாங்க. ஸோ புது நபருக்கு மக்கள் வந்து வாக்களிச்சுருக்காங்க. இந்த ஆட்சி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அதோட எங்களோட ஆட்டோ டிரைவர் மொத்த வாழ்வுமே போயிடுச்சு. போன ஆட்சியில் எங்கள் வாழ்வுமே போச்சு. இந்த ஆட்சியில் என்ன பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். புதுமையாக இருந்தால் பூமியை ஆளலாம். எப்படி இந்த ஆட்சி நடக்குதுன்னு பார்க்கலாம். எல்லாம் மக்களோட தீர்ப்பே தான், மகேசன் தீர்ப்பு. விஜய் ஆட்சி பிடிச்சிருவாரா? பிடிக்க சான்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது. இப்போ 118 சீட்டு தேவைப்படுது இல்லைங்களா? இப்போ வந்து ஏடிஎம் கூட அலைன்ஸ் போக வாய்ப்பு இருக்குங்களா? விஜய் அந்த பக்கம் போவாருங்களா? அது இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சாலே தெரியாது, எல்லாம் கரெக்டாக சொல்ல முடியும். இப்போ சொல்ல முடியாது. சென்னை பொறுத்த வரைக்கும் எப்படி நான் பார்க்குறீங்க? தண்ணியில் சூப்பர் அவரு போட்டியே காலி பண்ணிட்டாரு. ஆனால் எதிர்பார்த்தீங்களா இவ்வளோ வந்து விஜய் முதல்ல வருவாருன்ட்டு? அது எதிர்பார்க்கறது தான். தனிப்பெரும்பான்மை வர்றது கொஞ்சம் சிரமம் தான், வந்தா சந்தோஷம் தான். பட் வந்து தாவேக்காவும் ஏடிஎம்கேயும் கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனால் வந்து பிஜேபி இருக்கனால விஜய் யோசிப்பாரோ? அது ஒன்று சொல்கிறாங்க, ஆனால் பிஜேபி வந்தால் இன்னும் நல்லா இருக்குன்னு நான் என்னுடைய கருத்து. அவங்க வந்தால் சென்ட்ரலில் சப்போர்ட் கிடைக்கும், நம்மளோட தமிழ்நாடு இன்னும் முன்னேறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. டிஎம்கே வந்தாங்கன்னா அந்த முன்னேற்றம் ரொம்ப கம்மியாகிடும். ஏன்னா அவங்க இருக்க போதை கலாச்சாரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு சென்னையில். உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அநியாயம், பொம்பளை பசங்க முதல் கொண்டு கலாச்சாரத்தில் இருந்தாங்க. அது யாருமே கண்ட்ரோல் பண்ணவே முடியல சிட்டியில். இதுவே ஒரு முதல் காரணம் தான் சொல்லணுனாக்கா. கேட்டுங்களா? சென்னையை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்க்குறீங்க? 16 தொகுதியிலையுமே வந்து விசில் தான் இருக்குது. போன வருஷம் பார்த்தீங்கன்னா திமுக தான் 16 தொகுதியிலையுமே இருந்துச்சு சென்னையில். இப்போ வாஷ் அவுட்டாக இருக்குது. இது எதோட வெளிப்பாடாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் ஆட்சி மாற்றம் தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. 2 கட்சியுமே வந்து மாற்றி செஞ்சு மக்களை சீரழிச்சிட்டாங்க. முதல்ல இலவசம் கொடுக்கறத முதல்ல எந்த கட்சியாக இருந்தாலும் நிறுத்தணும். இலவசங்கிறத வந்து எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி கோர்ட்டில் அப்பீல் வாங்கி இலவசம் கொடுக்கறத முற்றிலும் நிறுத்தி அதை மக்களுக்கு செய்யணும். அது வந்து விவசாயிகளுக்கு எந்த கட்சியுமே வந்து செய்யறதில்ல. விவசாயம்னா விவசாயத்துக்கு இடுபொருள் மானியம் கொடுத்துட்டு ஃபுல்லாகவே ஃப்ரீயாகவே கொடுக்கணும். உரம் மானியத்தெல்லாம் நிறுத்திட்டு ஃபுல்லாகவே விவசாயிகளுக்கு ஃப்ரீயாக கொடுத்தா இன்னும் வந்து விஜய் கட்சி இன்னும் மேலே வரும் என்னோட நம்பிக்கை. விஜய் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் அசம்பிளி போயிட்டா கூட அவருக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்குது? அவர்லாம் வந்து நல்ல ஆட்சி கொடுப்பாரான்னு மாதிரி இன்னும் கேள்வி எழுப்பிட்டு தான் இருக்காங்க, ஜெயிக்கிற நிலைமையாக இருந்தாலுமே.
ஆனால் விஜய் வந்து நல்லவர் தான். அவருக்கு கீழே இருக்கிற தொண்டர்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு இனிமேல் தான் கணிக்க முடியும். ஏன்னா கீழே இருக்கவங்களாம் நல்லவன்னு சொல்ல எல்லாம் சம்பாதிக்கணும் தான் நினைக்கிற மோட்டிவ்லாம் தான் இருப்பாங்க. ஆனால் விஜய் நல்லவர், அவர் கீழே இருக்கவங்க எப்படி இருக்குன்னு தெரியாது. தாவேக்காவோட விஜய் வந்து இப்போ அரசியலில் வந்து களமிறங்கியிருக்காரு. அவர் முன்னிலையில் இருக்கார். இதுக்கப்புறம் அவர் ஆட்சி அமைத்தா நல்ல மக்களுக்கு நல்ல சலுகைகள் செஞ்சால் சரியாக இருக்கும்னு எனக்கு ஒரு இது. நல்ல மக்கள் நல்லா செய்யணும், நியாய நீதியோடு நடக்கணும், அவ்வளோதான். இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் திமுக தான் ஃபுல்லாகவே இருந்தாங்க. இப்போ வந்து திமுக ஃபுல்லாக வாஷ் அவுட் ஆயிடுச்சு சென்னையை பொறுத்த வரைக்கும். இப்போ விஜய் வந்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் பார்க்குறேன். 2 வருஷம் கட்சி வந்து இவ்வளோ இடத்த பிடிக்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்லையா? அது எம்ஜிஆர் ஆட்டம் தான்ப்பா. எம்ஜிஆர் தான் எம்ஜிஆரோட ஆட்சி வேணும். எம்ஜிஆர் ஆட்டம் ஆளணும், மக்களுக்கு நல்லா செய்யணும், பணக்காரர்கிட்ட இருந்து ஏழை மக்களை காப்பாற்றணும். போதும், இந்த உள் கட்சி வீழ் கட்சிலாம் இருக்கக்கூடாது, மக்களுக்கு நல்லா செய்யணும். எம்ஜிஆர் நல்லா ஆட்சி பண்ணார், அந்த ஆட்சி வரணும். பண்ணுவார்னு நினைக்கிறேன். எம்ஜிஆர் ஆட்டம் அந்த சாயல், அந்த இதுலாம் தத்துவம்லாம் இருக்குது. தான் இப்போது முன்னிலையில் வந்திருக்கு. ஸோ அதனால் தெரியல, அவர் தான் வருவார். இந்த கருத்து கணிப்புலாம் வந்து சொன்னாங்க, ஒரே ஒரு ஏஜென்சி மட்டும் தான் விஜய்க்கு ஆதரவாக இருந்துச்சு, மற்ற திமுக தான் வருன்றாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த கருத்து கணிப்புலாம் தவிர்ப்பு ஆக்கிட்டாரா விஜய்? கண்டிப்பாக அசம்பிளியில் போயிட்டு கண்டிப்பாக விஜய் வந்து ஒரு அரசியல் தலைவராக பார்ப்பாங்கன்னு விமர்சனம் வச்சுட்டே இருக்காங்க. அவர் வந்து அரசியல் தெரியல, புதுசாக இருக்காரு. வருவார், கண்டிப்பாக அவர் இல்லை வருவார். அரசியல் எப்படி பண்ணுவாருன்னு தான் அதுக்கப்புறம் பார்க்கணும். போனால் தான் தெரியும். கண்டிப்பாக தாவேக்கா தான் வரும். அதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது. சென்னையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வாஷ் அவுட்டாக இருக்க மாதிரி இருக்கு. கண்டிப்பாக ஃபுல்லாக சென்னையை வந்து தாவேக்கா கைப்பற்றுவாங்களா? கண்டிப்பாக பண்ணுவாங்க. கண்டிப்பாக பண்ணுவாங்க. அசம்பிளி எப்படி இருக்கும்? இப்போ விஜய் வந்து உள்ளே போனார்னா, சிஎம் போனார்னா எப்படி இருக்கும் அசம்பிளி? அசம்பிளி நல்லா தான் இருக்கும். ஆனால் அது பார்த்தீங்கன்னா தனி பெரும்பான்மை ஆட்சி அமைச்சாருன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு தான் கொஞ்சம் இந்த ஏடிஎம்கே கொஞ்சம் வந்துட்டு இருக்கனால அதோட கூட்டணியில் தான் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருன்ற மாதிரி இருக்குது. தொங்கு சட்டமன்றம் வர மாதிரி இருந்தால் இப்போ காங்கிரஸ் கிட்ட வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? காங்கிரஸ் அத்தனை தொகுதிக்கான ஒரு இது வரலையே, சீட்டு வரலையே. வந்திருந்தால் இழுத்து போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஏடிஎம்கே தவிர்த்துட்டு காங்கிரஸ் அதை தூக்கி கூட்டணிக்கு வேணால் அவர் போட்டுக்கிட்டாருன்னா 10வது சீட்டுக்கு போட்டுக்கிட்டாருன்னா ஓகே. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கூட்டணிக்கு வந்து டிஎம்கேக்கு தான் அவர் சேர்த்து தான் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மாதிரி வந்துட்டு இருக்குது. அது வராமல் தனி பெரும்பான்மையாக வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதிமுக வந்து என்னன்னா பிஜேபி கூட இருக்கனால அதுதான் ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் வேறு வழி இல்லையே அப்படிங்கிறதுனால ஏடிஎம்கே சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது வந்து கொஞ்சம் நம்மளால் ஜீர்ணிச்சிக்க முடியலை. இன்னொரு தேர்தலை சந்திக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆமாம், அப்படிங்கிறதுனால செலவு காரியங்கள்லாம் இருக்குல்ல. அதனால் பார்த்தீங்கன்னா கூட்டணி வச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் தள்ளப்படுறாரு விஜய். அதான் நடக்கும். ஆனால் தனி பெரும்பான்மையில் அமைச்சா நல்லாயிருக்கும். அதான் எங்களோட விருப்பம், மக்களோட விருப்பம். அதான் எல்லாமே டிவிக்கே தான் வரும். நல்லா தான் போயிட்டுருக்கு. நாங்களும் டிவிக்கே தான் ஓட்டு போட்டோம். அதான் வரும்னு எதிர்பார்த்தோம். ஒரு ஆட்சி மாற்றம் வேணும்ல, அதனால பண்ணோம். இப்போ அதான் முன்னிலையில் இருக்குது. அதான் வரும் எதிர்பார்க்கும். கண்டிப்பாக வருவாங்க. 118 நம்புகிறோம் வரும்னு. பட் வந்தால் நல்லா தான் இருக்கும். இல்லை கண்டிப்பாக எப்படின்னா விஜய் இருப்பாங்க, அவங்க தான் இருப்பாங்க. இருந்தாலும் அதிமுகவோ இல்லை பாஜக பிஜேபியோ அவங்க யாராவது வந்து ஒரு ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. ஆனால் இவர் தான் முதல்வராக இருப்பார். அதுக்கு மாற்றமே இல்லை. சென்னை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே டிவிக்கே தான். மக்கள் கண்டிப்பாக மாற்றம் வேணும்னு நினச்சி கண்டிப்பாக விசிலுக்கு தான் போட்டிருக்காங்க. விஜய் தான் வருவார் கண்டிப்பாக. இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு வந்தோன்னா பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்குது. நிறையா இளைஞர்கள் வந்து தளபதி மேலே நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்க எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சால் நல்லாயிருக்கும். பெரும்பான்மையாக வந்துடுவாங்களா? 118 தேவைப்படுது. இப்போ 104 105 மாதிரி இருக்காங்க. இப்போ கால நிலவரப்படி பார்த்தா அவங்க வந்து பெரும்பான்மையாக வந்துடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். 108 இது வரைக்கும் வந்திருக்கிறாங்க. நல்ல முன்னிலையில் இருக்காங்க. 120க்கு மேலே வந்தால் வந்துடுவாங்க, எதிர்பார்க்கலாம். நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? தாவேக்கா முதல் இடத்துல வரும் மாதிரி எதிர்பார்த்தீங்களா? நான் வந்து எதிர்பார்க்கல. நான் வந்து பார்த்தீங்கன்னா போன தடவை ஆட்சி வந்து ரொம்ப நல்ல முறையில் பண்ணியிருந்தாங்க, எந்த குறையுமே இல்லை. நான் எதிர்பார்த்தது டிஎம்கே தான் வரும்னு நான் எதிர்பார்த்தேன். காலையில் இது நியூஸ் பார்க்கும்போது எல்லாருக்குமே தமிழ்நாடு மக்களுக்கே ஒரு பெரிய அதிர்ச்சி தான். ஆனால் இன்னுமே விஜய் மேலே சில விமர்சனங்கள் வச்சுட்டு தான் இருக்காங்க. இவர் வந்து சிஎம் ஆயிட்டாருன்னா வந்து நல்லது பண்ணுவாரா? என்ன அரசியல் அனுபவம் இல்லை, எப்படி பார்த்துப்பாரு, மக்களை பார்த்துப்பாருன்னு மாதிரி ஒரு கேள்வி வச்சுட்டு தான் இருக்காங்க. அது என்னென்னா வந்து உங்களுக்கு அவர் நேரடியாக எதுவுமே பேசலை. ஒரு அரசியல் விழிப்புணர்வை பற்றி எதுவுமே பேசலை. அவர் வந்து கொஞ்சம் மீடியாவெல்லாம் பார்த்து என்ன செய்ய போகிறாங்கிறத பேசினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். முன்னாடி இருந்தே தாவேக்கா தாங்க முன்னிலையில் இருந்தது. இவங்களுக்கு வந்து கள நிலவரம் என்னன்னு 2 கட்சிக்குமே தெரியல, அதுதான் உண்மை. கருத்து கணிப்புன்னு சொன்னாங்க, அது எல்லாமே கருத்து திணிப்பாக தான் இருந்திருக்கு. ஒரே ஒரு ஆள் வடநாட்டுக்காரன் பிரதீப் குப்தான்ற ஒருத்தன் மட்டும்தான் சொன்னான் டிவிக்கே வந்து 98 to 120 வரும்னு. இன்றைக்கி அந்த ஆள் சொன்ன கருத்து கணிப்பு மட்டும்தான் உண்மையாக இருக்குது.
டிஎம்கே ஏடிஎம்கே சொன்ன ரெண்டுமே வந்து பொய்ன்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஆக்சுவலி வந்து நான் டிவிகேக்கு ஃபுல் சப்போர்ட்டெல்லாம் கிடையாது. நான் வந்து எனக்கு வந்து ஆட்சி மாற்றம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. இதுக்கு முன்னாடி இருந்தப்போ எடப்பாடி ஆட்சி எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அவர் வருவாருன்னு தான் நான் எதிர்பார்த்தேன். நான் கரூர் நான் அதிமுகவுக்கு தான் ஓட்டு போட்டேன். ஆனால் இது வந்து டிவிகே வந்தது வந்து எனக்கு ஓகே. எனக்கு வந்து டிஎம்கேவை தவிர வேறு யார் வந்தாலும் ஓகே. நான் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎம்கே ஹேட்டர். அந்த குடும்பம் தமிழ்நாட்டை மொத்தத்தையும் அவங்க கொத்தடிமை மாதிரி ட்ரீட் பண்ணி வச்சிருந்துச்சு. மொத்தமாக முச்சு அடித்து உதச்சி வெளியில் அனுப்பியிருக்காங்க. இப்போ சென்னை ஃபுல்லாக இருக்க 16 இதுலேயும் ஸ்வீப் அடிக்கிறாங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இப்போ வந்து டிவிகேவோ ஏடிஎம்கேவோ யாரோ ஒருத்தர் ஆட்சி அமைச்சா ஓகே. டிஎம்கே இந்த தடவை அவங்க வந்து வெளியில் உட்காரட்டும். அடுத்த தடவை வந்தால் வரட்டும். அவங்க திறமையால் மறுபடியும் வந்து பண்ண தவறெல்லாம் திருத்திக்கிட்டால் பெட்டராக இருக்கும். இவ்வளோ தான் நான் டிவிக்கே தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய ஆன்டி கமெண்ட்ஸ் இருக்குது. அது வந்து ப்ராப்பராக தெரியுது. இது ஒரு சேஞ்ச் தான். எல்லாருமே சேஞ்சுக்காக தான் ஓட்டு போட்டிருக்காங்க. பெரும்பான்மையாக ஜெயிச்சிருவாங்க. 118 தொகுதி வர வாய்ப்பு இருக்குது. அது கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ இருக்கிற ஸ்டேட்டில் அது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஆனால் பார்க்கணும். அலைன்ஸ் மறுபடியும் மாறும். இப்போ இருக்கிற அலைன்ஸ் எல்லாம் உடையும்னு நினைக்கிறேன். அதிமுக வந்து டிவிகே கூட இனிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவங்க தானே எதிர்க்கட்சியாக வர போகிறாங்க. ஏன்னா செகண்ட் லீடிங் அவங்க தான் இருக்காங்க. அவங்க எதிர்க்கட்சியாக இருப்பாங்க. அவங்க வந்து ஆதரவு கோர மாட்டாங்கன்னு எனக்கு தோன்றுறது. கருத்து கணிப்பெல்லாம் விஜய் தவிர்ப்படியாக்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அவர் வந்து ஒரு சிங்கிள் டிஜிட் தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கும், விஜய் மட்டும் தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நிறைய கருத்துக்கள்லாம் வந்துச்சு. இது வந்து பீப்புள்ஸ் ரிசல்ட்ஸுங்க. பீப்புள் தான் என்ன நினைக்கிறாங்களோ அவங்க தான். அது கூட்டணி நீங்கள் என்ன வேணாலும் இது பண்ணிக்கலாம். அது நீங்கள் பண்ணுற கால்குலேஷன், நீங்கள் பண்ணுற சாம்பிள் தான். அதெல்லாம் இல்லை. சாம்பிள் வைப்பும் முக்கியம் இல்லை, நெட் ரிசல்ட் தான் முக்கியம். சென்னை பொறுத்த வரைக்கும் எப்படி நான் பார்க்குறீங்க? சென்னைக்கே நான் புதுசு. நான் சென்னை இல்லை. ஆனால் ஃபுல்லாக ஸ்வீப் பண்ணி டிஎம்கே இருந்தாங்க, ஸ்வீப் பண்ணியிருக்கிறாங்க. பட் என்னன்னு தெரியல. இதுதான் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. சென்னை தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. யாரும் எதிர்பார்க்கல. இது மாதிரி தவாக்கு வந்து ரொம்ப ஃபேவராக இருக்குது ரிசல்ட்டு. இது வந்து மேக்ஸிமம் வந்து இந்த 30 இயர்ஸ்க்குள்ள 40 இயர்ஸ்க்குள்ள யங்ஸ்டர்ஸ் ஓட்டு தான் நினைக்கிறேன். எனவே ஆட்சி நல்லபடியாக இருந்தால் வெரி ஹாப்பி. தாவேக்கா வந்து பெரும்பான்மையாக ஆட்சி பிடிப்பாங்க. 118 சீட்டு தேவைப்படுது. வராது 118 வராது. ஏடிவி கூட ஜாயின் பண்ணி தான் அவங்க சீட் எடுப்பாங்க. ஆனால் இப்போ பிஜேபி உள்ள இருக்கனால விஜய் யோசிப்பாரோ போகலாமா வேண்டாமான்ட்டு? யோசிக்க மாட்டார். அவருக்கும் ஒரு பதவி ஆசை வரும்ல, அதனால யோசிக்க மாட்டார். டெஃபினட்டாக அவரும் ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காக அவர் சேர்ந்துப்பார். ஏடிபி கூட சேருவார். சென்னை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்க்குறீங்க? 16லையுமே வந்து விசில் தான் இருக்குது. போன வாட்டி டிஎம்கே தான் இருந்தாங்க. இப்போ ஃபுல்லாக வாஷ் அவுட் ஆயிருக்கு. இப்போ விசில் தான் கன்ஃபார்ம் விசில் தான். ஃபுல்லாக வாஷ் அவுட் தான். டிஎம்கே சப்போர்ட்டே கிடையாது. முதலமைச்சர் விஜய் தான், ஜோசப் விஜய் அவர்கள் தான். முதலமைச்சர் வந்து மோடி கையில் தான் இருக்குது. அவர் தான் டிசைட் பண்ணணும் யாருன்னு. தேங்க்யூ. விஜய் இதுதான் தான் முன்னணி போயின்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்க்காத ஒரு திருத்த ஒரு செஞ்சு முடிச்சு அப்படியே வந்துருந்தாங்க. எதிர்பார்க்காதது விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு நல்ல முடிவுகள் சொன்னால் நல்லா இருக்கும். விஜய் சார் வந்து ஆனால் நிறைய கருத்து கணிப்புகள் வந்து திமுக தான் வரும்னு சொன்னாங்க. இந்த கருத்து கணிப்புலாம் எப்படி பார்க்குறீங்க? அதை பற்றி நம்மளுக்கு ஒன்றும் தெரியல சார். எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் யார் விவசாயிகளுக்கு வந்து நல்ல இது கொடுக்குறாங்களோ அவங்க சிஎம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா சென்னை பொறுத்த வரைக்குமே வந்து தாவேக்கா தான் முன்னிலையில் இருக்குது. போன வாட்டி வந்து திமுக தான் ஃபுல்லாக இருந்தாங்க. இந்த வாட்டி ஃபுல்லாகவே வாஷ் அவுட் ஆயிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? அதை பற்றி தெரியல சார். நம்மளுக்கு அதை பற்றி நமக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு நல்லது செஞ்சால் யார் வேணாலும் வரலாம் முதலமைச்சராக.